வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சர்க்கார் பதி அருகே காண்டூர் கால்வாயில் தண்ணீர் குடிக்க வந்த யானைக்குட்டி தவறி கால்வாய்க்குள் விழுந்தது. குட்டி யானையை காப்பாற்ற தாய் யானையும் கால்வாயில் இறங்கி போராடியது. காப்பாற்ற முடியாததால் அதிக சத்தம் எழுப்பியது. பொள்ளாச்சி வனச்சரகர் புகழேந்தி தலைமையில் வனத்துறை ஊழியர்கள் அங்கு சென்றனர். குட்டி யானையுடன் தாய் யானை இருப்பதை பார்த்த வனத்துறை ஊழியர்கள் குட்டி யானையை காப்பாற்ற காத்திருந்தனர். தாய் யானை சற்று தொலைவில் சென்றவுடன் கால்வாயில் இறங்கி குட்டி யானையை காப்பாற்றி கரையில் விட்டனர். இதனை கண்ட தாய் யானை குட்டியை அழைத்துக் கொண்டு வனப்பகுதிக்குள் சென்றது. தக்க சமயத்தில் காப்பாற்றிய வனத்துறை ஊழியர்களுக்கு வனத்துறை அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ளது கிள்ளை. இங்கு மாசி மக விழா சிறப்பாக நடக்கும். இதில் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருந்து பூவராக சுவாமி பெருமாள் பங்கேற்பார். தைக்கால் என்ற கிராமத்தில் இஸ்லாமியர்கள் பூவராக சுவாமியை பட்டு சாத்தி வரவேற்பர். இது 300 ஆண்டுகளாக நடைபெறும் ஒரு நிகழ்வு. பின் சுவாமி கிள்ளையில் மாசிமக திருவிழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீமுஷ்ணம் செல்வார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பணிக்கம்பட்டியில் சாய்ராம் VIP தனியார் அமைப்பு சார்பில் டென்னிஸ் மற்றும் இறகு பந்து உள் விளையாட்டு அரங்குகள் திறப்பு விழா நடைபெற்றது. இறகு பந்து விளையாட்டு வீரரும் பத்மஸ்ரீ மற்றும் அர்ஜுனா விருது பெற்ற ஸ்ரீகாந்த் கிடம்பி 3 விளையாட்டு அரங்குகளை திறந்து வைத்தார். மாணவ மாணவிகளிடையே இறகு பந்தாட்ட போட்டிகளில் சாதித்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். I think it's important to have stadiums and I think stadiums like these will help kids. So obviously it's always important to have stadiums first and then coaches next, and that is when kids will also show interest. And now at the moment in India, I think there is a lot of good coaches, a lot of very good infrastructure for badminton. Government is supporting quite a lot, and I'm pretty sure that people can take badminton as a profession, and there is definitely career in badminton. So first of all, I think it should reach every parent that there is career in badminton, there is career in a lot of sports other than say cricket. And again, it's that the kids might have the interest, but parents should also support them. So if that happens, I think we will definitely see a lot of good players from Tamil Nadu. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாதப்பூருக்கு பிரதமர் மோடி வருகை தர உள்ளதால் திருப்பூர் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. அவரை வரவேற்கும் விதமாக திருப்பூர் நகரம் முழுவதும் பாஜவினர் பிளக்ஸ் பேனர்கள் வைத்துள்ளனர். திருப்பூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் எதிரே பாஜ நிர்வாகிகள் வரவேற்பு பேனர்கள் அமைத்திருந்தனர். நள்ளிரவு மர்ம நபர்கள் 3க்கும் மேற்பட்ட பிளக்ஸ் பேனர்களை கிழித்தனர். பாஜ நிர்வாகிகள் புதிய பஸ் ஸ்டாண்டில் குவிந்தனர். திருப்பூர் போலீசார் பேனர்களை கிழித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜவினர் கலைந்து சென்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியார் பகுதியில் சில தினங்களாக வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானைகள் ரோட்டில் உலா வருகின்றன. வால்பாறையைச் சேர்ந்த சுரேஷ் ஆம்னி காரில் பழனி சென்றுவிட்டு வால்பாறை திரும்பிக் கொண்டிருந்தார். இரவு 1 மணி அளவில் ஆழியார் சோதனை சாவடியை கடந்து வரும்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 காட்டு யானைகள் காரை மறித்து தாக்கின. காரின் கண்ணாடி கதவு சேதமடைந்தது. காரில் இருந்தவர்கள் சிறு சிறு காயத்துடன் உயிர் தப்பினர். டிரைவர் பழனி காரை சாமர்த்தியமாக ஓட்டி பயணிகளின் உயிரை காப்பாற்றி வால்பாறை வந்து சேர்ந்தார். வனத்துறையினர் எச்சரிக்கையாக செல்லும்படி தெரிவித்து வருகின்றனர். பாஜ மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பிப்ரவரி 27ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் மாதப்பூரில் நடைபெறுகிறது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். இந்நிகழ்ச்சிக்கு வரும் பிரதமர் தனது அழைப்பை ஏற்று எங்களது கிராமத்திற்கு வருவார் என பல்லடம் கேத்தனூரைச் சேர்ந்த 84 வயது இயற்கை விவசாயி பழனிசாமி ஆவலுடன் காத்திருக்கிறார். 2013இல் குஜராத் முதல்வராக இருந்தபோது சந்தித்து அழைப்பு விடுத்ததையும் மோடியுடன் பேசிய அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார். விவசாயிகளுக்கு பெரிய வாழ்வாதாரம் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு நான் கேட்டுட்டேன். அவர் என்னென்ன வேணும்னாரு.
2013 நீங்கள் இப்போ சிஎம்மாக இருக்கீங்க, 2014 நீங்கள் பிஎம் ஆகணும். அந்த மாதிரி ஆகி எங்களுக்கு நல்லா நாட்டை சுபிட்சமாக கொண்டு போகணும், இந்த நாடு முன்னிலை வகிக்கணும் உலகத்திலேன்னு சொன்னேன். சிரிச்சிட்டு உனக்கு என்ன வேணும்னு என்னை கேட்டார் அவர். எனக்கு என்ன ஒன்றும் வேண்டாம், நீங்கள் கோயம்புத்தூரும் உங்கள் ஆட்சியில் நீங்கள் எத்தனை வருஷம் ஆட்சி செய்ய போகிறீங்கிறது எனக்கு தெரியாது. அதிகபட்சம் நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளாவது உங்கள் கையில் இந்த நாடு இருக்குன்னு நான் சொன்னேன். சிரிச்சிட்டீங்க. அப்போது என்னை கேட்டதுக்கு நான் என்ன கேட்டேன்னா, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது 10 வருடம் ஆனாலும் சரி, கோவை மாவட்டமோ திருப்பூர் மாவட்டமோ வந்தால் அருகில் உள்ள கேத்தனூர் என்கின்ற நிர்மல் புரஸ்கார் விருது வாங்கிய திரு கரிகோபால் பஞ்சாயத்து தலைவராக இருந்து நிர்மல் புரஸ்கார் விருது வாங்கிய எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் வரணும்னு கேட்டேன். இது ஒரு சமத்துவ கிராமம், ஜாதி மத பேரமற்றது. இது உலகத்துக்கே தெரியும். காந்திஜி வந்திருக்காரு, வினோபாஜி வந்திருக்காங்க, இங்கே பத்மஸ்ரீ பட்டம் வாங்கினவங்கெல்லாம் இருக்காங்க. அப்துல் கலாம் ஐயாவோட இணைஞ்சி பொகாரா அணுகுண்டு வெடிப்பில் கோபால்சாமி கோவிந்தராஜனுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்கீங்க. நிறையா விருது வாங்கினவங்க படித்தவங்க இருக்கிற கிராமம். நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு காலடி வெடித்தா இன்னும் எங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும், நல்லா முன்னேறும் என்னுடைய வேண்டுகோளை வச்சா நீங்கள் சரின்னு ஏற்றிட்டீங்க. புதுச்சேரியில் காசிக்கு வீசம் பெற்ற திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான உற்சவ மூர்த்திகள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட கவர்னர் தமிழிசைக்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் வரவேற்பளிக்கப்பட்டது. தீர்த்தவாரியில் பங்கேற்ற தமிழிசை சுவாமி தரிசனம் செய்தார். சனிக்கிழமை மாசிமகத்தன்று எள்ளுருண்டைகளை தானமாக வழங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினால் நினைத்த காரியம் கைமேல் பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அந்த நம்பிக்கையில் மாசிமக தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட தமிழிசை 108 பேருக்கு எள்ளுருண்டைகளை தானமாக வழங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினார். தொடர்ந்து 10 கோடி ரூபாய் செலவில் 108 அடி உயரத்தில் உருவாகும் 5 முக சதாசிவன் சாமி சிலையை தமிழிசை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஏங்க நவருங்க. ஹலோ, அந்த கேமரா கொஞ்சம் வீடியோ எடுத்துரு, கொஞ்சம் வீடியோ. ஓகே ஓகே. கொஞ்சம் சரி நிறுத்தணும். அண்ணா அண்ணா கையை கொஞ்சம் நேரங்கண்ணா. வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பிப்ரவரி 14ஆம் தேதி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து பழங்குடி மரபினர்களின் வேடற்பரி உற்சவம் நடைபெற்றது. வள்ளியம்மை கோயிலில் முருகன் வள்ளி திருக்கல்யாணம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் திருமணத்தை கண்டு மகிழ்ந்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் ஜிடிஎன் கல்லூரியில் 54வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்லூரி செயலர் மற்றும் தாளாளர் ரத்தினம் தலைமை வகித்தார். இஸ்ரோ முன்னாள் இயக்குநரும் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். ஆண் சம்பாதிக்க பெண்ணை வீட்டை கவனிக்கும் நிலை என்பது மாறி ஆணும் பெண்ணும் அனைத்து துறைகளிலும் சம பங்களிப்பு என்ற நிலை வந்துவிட்டது. இந்த மாறுபட்ட போக்கால் தனது பணியில் ஒரே மாதிரி அல்லது ஒரே பணியில் ஒருவர் நிலையாக தன் ஆயுள் முழுவதும் இருக்க முடியாத நிலை உருவாகி வருகிறது. எனவே தனது பணியில் புது புது உத்திகளை அல்லது புதிய மனிதர்களுக்கு தேவையான திறமைகளை கற்று அவற்றுக்கு ஏற்றாற்போல் நம்ம தயார்படுத்தி ஆக வேண்டும் என்பதையும், அதற்கான ஒரு மனநிலையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும், அதை நாம் எப்போதும் ஒரு மாணவராக பயிற்சி அளிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். நேற்றைய ஆட்சியாளரை விட இன்றைய ஆட்சியாளர்களின் பொறுப்பு அதிகம். நேற்றைய நீதியரசர்களின் பொறுப்பை விடவும் அவர்கள் பார்த்த வழக்கை விடவும் இன்றைய நீதியரசர்களுடைய பார்க்கும் வழக்குகளும் அதிகம். நேற்றைய மருத்துவரை விட இன்றைய மருத்துவர்கள் கவனிக்க வேண்டிய நோய்களும் நோயாளிகளும் அதிகம். நேற்றைய ஆசிரியர் பணியில் இருந்த பொறுப்பை விட இன்றைய ஆசிரியர்களின் பொறுப்பும் வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறன்களும் வேறு.